தன் கணவனிடம் பிரியம் இல்லாம நடந்தா பின்னால மறுமையில் அவளுக்கு தண்டனை உண்டா? இதான் என் கேள்வி. அதாவது ஒருவர் கணவன் மனைவி பிரியம் இல்லாமல் இருந்தால் அதுக்கு மறுமையில் தண்டனை உண்டான்னு கேட்கிறாங்க. முதல்ல எதுக்கு மறுமையில தண்டனை உண்டு என்று சொன்னால், மனிதனுடைய சக்தியில் எது இருக்குதோ அதுல தப்பு செஞ்சாதான் தண்டனை இருக்கிறது. ஒரு ஆள் மேல பிரியமா இருப்பதெல்லாம் மனிதனுடைய சக்திக்கு உட்பட்டது கிடையாது. இப்ப நம்மளே 4 பிள்ளை பெறுவோம், ஒரு பிள்ளையை நல்லா விரும்புவோம், அதுவும் நம்ம பிள்ளை தான். ஒரு பிள்ளை நஞ்சு மாதிரி வெறுப்போம், அதுவும் நம்ம பிள்ளை தான். அது ஏன் விரும்புறோம்னு நமக்கு தெரியாது, ஏன் வெறுக்கிறோம் நமக்கு தெரியாது. அல்லாஹ் என்ன செய்வான், அப்படி ஏற்படுத்துவான். ஒரு 100 பேர் ஒரு காலேஜில் படிப்பாங்க, அந்த 100 பேர்ல 2 பேர் மட்டும் நகமும் ஜதையமா இருப்பாங்க. ஏண்டா அதெல்லாம் தெரியாது, நாங்க உயிர் தோழர்கள் இருப்பாங்க. அப்ப இந்த மனசுக்குள்ள ஒரு பிரியத்தை ஏற்படுத்தல் என்பது, நீங்களா நினைச்சு ஒரு ஆளை பிரியப்படுங்க பார்ப்போம், அதெல்லாம் முடியவே முடியாது. நம்ம நாள பிரியப்படணும் அதெல்லாம் முடியாது. அதுவா அல்லாவா புரோகிராம் பண்ணி வச்சாலே தவிர அது வர முடியாது. அதனால ஒரு கணவன் மீது மனைவி முழு பிரியம் இல்லாவிட்டால், மனைவியின் மீது கணவன் முழு பிரியம் இல்லாவிட்டால் அதுக்கு எந்த ஒரு கொஸ்டினும் மார்க்கத்தில் கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறோம்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவிமார்கள்ல ஆயிஷா நாயகன் மீது அதிகம் பிரியமா இருப்பாங்க. எல்லா மனைவிகள்லையும் ஆயிஷா நாயகன் மீது அதிகமாக பிரியமா இருப்பாங்க. அப்ப அல்லாஹ்ட்ட ஒரு துவா செய்வாங்க. என்ன துவா செய்வாங்க? இறைவா, என் கைவசத்தில் உள்ள விஷயங்களில் நான் சரியா நடந்து கொள்கிறேன், எல்லாரையும் சமமாக நடத்தி கொள்கிறேன். என் கைவசத்திற்கு அப்பாற்பட்ட விஷயம் இருக்குல்ல, பிரியம் கூட இருப்பது, அதுக்குன்னு என்னை பிடிச்சிடாத, என் கையில இல்லது. ஏன் நான் என்னை அறியாம ஆயிஷா நான் மேல கூட பிரியமா இருக்கிறேன், அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? வெளியில குடுக்கல் வாங்கல் வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் சமமா செஞ்சிருவோம். ஆனால் இந்த அன்பு ஏற்படுத்தல் என்பது நம்ம கையில இல்லை, என்னை பிடிக்காத அல்லான்னு துவா செஞ்சுட்டாங்க. அவங்களுக்கே அது முடியல என்று சொன்னா, எல்லாருமேலையும் சமமாக அன்பு வைக்க முடியல என்று சொன்னா, உங்களுக்கு முடியுமா? எனக்கு முடியுமா? யாருக்காவது முடியுமா? யாருக்கும் முடியாது. அதனால கணவன் மீது உங்களுக்கு அன்பே வராவிட்டால் கூட, ஆனால் உங்களுக்கு குற்றம் வராது. எப்ப குற்றம் வரேன்? அன்பு விஷயத்தை விட்டுட்டு, அன்பு இருக்குதோ இல்லையோ, கணவனுக்குன்னு ஒரு மனைவி சில கடமைகளை செய்யணும், அது நீ கரெக்டா செய்யலாம். மனைவிக்குன்னு கணவன் சில கடமைகளை செய்யணும், அது கரெக்டா செய்யணும். அதை செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா, மனசால் அப்படி பெரிய காதல் பொங்கி வழியல அப்படின்னு சொல்லி எல்லாம் கேள்வி கேட்க மாட்டான். ஏன்? அது நம்முடைய கண்ட்ரோலில் உள்ளது இல்லை. உங்க கைவசத்துல அல்லாஹ் தராட்டி எப்படி உங்களுக்கு கேட்பான்? உங்க கைவசத்துல அவனே அதை தரல, ஏன் செய்யலன்னு கேட்டா நீ தான் செய்ய வைக்கலன்னு முடிச்சிட வேண்டிய கதைய. அதனால அது ஒரு கொஸ்டினா வராது. அன்பு செலுத்துற விஷயங்கள் வராது. ஆனால் அன்பு சில உண்டாக்கவும் முடியும். யாரோ ஒரு ஆம்பளை யாரோ ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, வச்ச பிறகு பார்த்தா அது ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க நடந்து கொள்ளக்கூடிய விதங்களில் அன்பு என்ன செய்யும், அப்படியும் உருவாகும். அது மாதிரி நம்ம முயற்சி பண்ணி என்ன செய்யணும், நம்மளால என்ற அளவுக்கு அது பாடுபட வேண்டியதான். அப்படி இருந்து அன்பு வரலன்னா குற்றமாக. ஆன்லைன் PA சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.